இப்ப அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, குருவும் சந்திரனும் சேர்றது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இயற்கை சுபக்கிரகங்கள். 2 இயற்கை சுபக்கிரகங்கள் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சரி இது குரு சந்திர யோகம்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது குரு சந்திர யோகம். குருவும் சந்திரனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரு சந்திர யோகம். சரிங்களா? 2மே குரு சந்திர யோகம் தான். ஆனா இதுல குரு மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்பெஷலான சைட் இருக்கிறதுனால, இந்த சிறப்பு பார்வைகள் இருக்கிறதுனால, குருவினுடைய 5ஆம் பார்வையில சந்திரன் இருந்தாலும் சிலர் குரு சந்திர யோகம்னு எடுத்துக்குவாங்க. குருவினுடைய 9ஆம் பார்வையில சந்திரன் இருந்தாலும் குரு சந்திர யோகம்னு எடுத்துக்குவாங்க. இப்ப தான் சொன்னேன். யோகம் அப்டின்னா 2 கிரகமும் சம்மந்தப்படணும். இப்ப குரு 5ஆம் பார்வையா பார்க்கும்போது, குரு சந்திரனை தொடர்பு கொள்வார். ஆனா சந்திரன் குருவ தொடர்பு கொள்ள மாட்டார். அதே போல தான் 9ஆம் பார்வையில சந்திரன் குருவை தொடர்பு கொள்ள மாட்டார். அப்ப அது வந்து குரு சந்திர யோகம் கிடையாதுங்க. ஒண்ணு குருவும் சந்திரனும் ஒரே ராசிக்குள்ள சேர்ந்து இருக்கணும். அல்லது சமசப்தமமா 7க்கு 7ஆ பார்த்திருக்கணும். அப்படி ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா, அது குரு சந்திர யோகம். சரிங்களா? அப்படி இருந்தா மட்டும் தான் எடுத்துக்கிடணும். இதுதான் குரு சந்திர உண்மையிலேயே குரு சந்திர யோகமா வேலை செய்யும். இப்ப இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துட்டாலே குரு சந்திர யோகம் தான். கிட்டத்தட்ட அது 50% பலனை குடுத்துரும். அது வலுவா அமைஞ்சதுன்னா இன்னும் சூப்பர்ங்க.